ஒரு வாட்டி ரஹ்மான் சார் கிட்ட பேசும்போது அவர் சொன்னார், திஸ் எக்ஸ்பெக்டேஷன் அவுட் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் இஸ் வெரி ஸ்கேரி அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. வேற எதுக்கு முன்னாடி சென்டென்ஸும் இல்லை, பின்னாடி சென்டென்ஸும் எதுவும் இல்லை, இவ்வளோதான் சொன்னார். த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவுட் ஆஃப் அ ஹியூமன் பீயிங் இஸ் வெரி ஸ்கேரி. அப்போ நான் அந்த டைமில் மண்டே ஆட்டு வந்துட்டேன். பட் ஆனால் ஆக்சுவலாக நிஜமாலே ஹானஸ்ட்டாக நம்ம யாராவது ஏதாவது ஒருத்தர்கிட்ட, இப்போ நான் என் ஃப்ரெண்டு சொன்னேன்ல, அவர் என் ஃப்ரெண்டாக நான் யோசிச்சு பார்க்கும்போது இதோட பெஸ்ட்டான ஒரு ஹியூமன் பீயிங்கே எனக்கு கிடைக்காது. ஐ எம் கிஃப்டட் டு ஹேவ் ஹிம், ஐ பிளஸ் டு ஹேவ் ஹிம். ஆனால் அவர்கிட்ட இருந்து வேலையாக எனக்கு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வரும்போது எனக்கு நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் வரும். ஸோ இப்போ நம்ம எல்லாருக்கிட்டையுமே ஏதாவது ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். அது எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இருங்க, இந்த கதவை தர அது வரும், அதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. நம்ம எல்லாம் ஹியூமன் பீயிங்ஸ். பட் ஆனால் நம்ம வந்து டிசப்பாயிண்ட் ஆகிறோம், இல்லை நம்மளுக்கு ஏதாவது தப்பாக நடக்குதுன்றது நம்மளுக்கு புரியாமே இப்போலாம் நான் என்ன பண்ணிடுறோன்னா, இதை வந்து பாசிட்டிவிட்டியாக நம்ம பார்க்கணும், இதை வந்து நம்ம ஒதுக்கிட்டு நம்ம வந்து பாசிட்டிவ் விஷயம் அப்படிலாம் பண்ண முடியாது. உங்களுக்கு சோகமாக இருந்ததுன்னா சோகமாக இருங்க. யாராவது டிசப்பாயின்ட் பண்ணாங்கன்னா அவங்க மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லுங்கள்.